பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸு 4வது நாளாக மாபெரும் வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் சக்கப்போடு போடுகிறது. எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது, பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்திருக்கிறது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4ஆம் நாள் வசூலையும் மற்றும் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது என்று. கேப்டன் பிரபாகரன் 1991 ஆர்கே செல்வமணி இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் தான். சூப்பரான ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே எல்லா ஊர்களிலுமே ஹவுஸ்ஃபுல் தான் சொல்கிறாங்க. பொதுவாக சென்னையை சுற்றியுள்ள ஓடும் திரையரங்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமலா தேட்டரை பார்த்தீங்கன்னா வடபழனியில் 12:30, 3:30, 7, 10:30 4 ஷோ ஓடுது. அடுத்தது தேவி சினிமாவில் பார்த்தீங்கன்னா 12:15, 4:15, 7:15. ERG சினிமாவில் கீழ்ப்பாக்கத்தில் 3:15, 6:15 ஷோ. ராக்கி தேட்டர் அம்பத்தூரில் 11:15, 3:15, 6:15, அதுக்கடுத்து 10:30 இந்த மாதிரி. அடுத்து ராக்கி திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 11:45, 3:15, 6:45, 10:15 இந்த மாதிரி ரெகுலராக 4 ஷோ அங்கே ஓடுகிறது. அடுத்தது முருகன் சினிமா அம்பத்தூரில் 11:40, 3:40, 6:40, 10:15. ஸ்ரீ கங்கா சினிமா குளத்தூரில் பார்த்தீங்கன்னா 12, 3:30, 7, 10:15 4 ஷோ ஓட்டுறாங்க. அடுத்து வெற்றி குரோம்பேட்டில் 11:30, வரதராஜா தாம்பரம் தேட்டரில் 3:20, 10 நைட்டு ஷோ. கணேஷ் தாம்பரம் பக்கத்தில் அலங்காபுத்தூர் அங்கே பார்த்தீங்கன்னா 11:15, 6:15. MR தேட்ரு தாம்பரம் 11:30, அடுத்தது 10:30. KK சினிமாவில் பார்த்தீங்கன்னா மீஞ்சூரில் 11:30, 3:15. அடுத்தது ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. திரையரங்கை பார்க்கும்போதெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. டிக்கெட்டும் ஆன்லைனில் எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு டக்குன்னு புக் ஆயிடுது. அதில் ஒரு ஷோ போட்ட இடத்துலாம் பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோலாம் ஆக்கிடுறாங்க. ஒவ்வொரு ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் கேப்டன் பிரபாகரன் இருக்கிறது. ஸ்ரீ குமரி ஊத்துக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 2:30, 6:15, 9:15. அடுத்த மிராஜ் சினிமா மஹாலில் 12:30. AVK சினிமா பார்த்தீங்கன்னா மாம்பட்டு 11:30, 3:15, 6:30, 10. அடுத்தது SRK செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா 11:15, 2:30, அடுத்தது 6:15, 9:45. சென்னையில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 30 தேட்டர்கிட்ட இப்போ ஓடுது. ஆனால் ஆரம்பத்தில் 58, அதுக்கப்புறம் 40, இப்போ 38 தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் ஓடுது. ஆன்லைனில் டிக்கெட் பார்த்தா டிக்கெட்டே இல்லை, அந்த அளவுக்கு ஷோலாம் ஃபுல்லாகிடுச்சு. திருச்சி LA சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2:40, 10:25. அடுத்து ஸ்டார் சினிமாவில் 6:30, அடுத்தது 10:25. இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருச்சியை சுற்றி உள்ள அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது. கிட்டத்தட்ட 800 ஷோ போயிட்டு இருந்து அடுத்து 1000 ஷோ ஆயிடுச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா வெற்றி சினிமாவில் 11:30, 10:45. அதனைத் தொடர்ந்து மாட்டுத்தாவணி வெற்றியில் பார்த்தீங்கன்னா 7:15, அடுத்தது 10:45. அடுத்து கோபுர சினிமா 11:30, 7 மணி. தமிழ் ஜெயா தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:30, 2:30, 6:30, 10:30 ஷோ 4 ஷோ ஓட்டுறாங்க. அடுத்தது கணேஷ் தேவி தேட்டரு கண்ணாதேவி தேட்டரை பார்த்தீங்கன்னா 10:30, 2:30, 6:30, 10:30 இந்த மாதிரி ரெகுலராக 4 ஷோ ஓடுது. 4 ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு. பிரியா காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10:30, 2:30. அடுத்த கலை சினிமாவில் பார்த்தீங்கன்னா 11:40, 3, 7, 10:30 இந்த மாதிரி 4 ஷோ ஓடுது. பொதுவாக சண்முக தேட்டரில் 6:30, 10:30 ரெகுலராக மதுரை சுற்றி உள்ள திரையரங்கு ஃபுல்லாக இந்த திரையரங்கெல்லாம் ஓடுகிறது. ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்குது. ஒரு காட்சிகள் வைக்கப்பட்ட திரையரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, 3, 2 காட்சிகள் எல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக 4 ஷோ 5 ஷோ ஆகிக்கிறது அங்கே திரையரங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிக்கெட் ஃபுல்லாகிடுது. நிறைய பேர் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லா திரையரங்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக் ஆயிடுது. அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு மவுசு குறைவே இல்லை. வசூலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட இன்றைய வசூலை பொறுத்த வரைக்குமே 2.25 கோடி கிட்ட கொடுத்துருக்குது. 2.25 கோடி என்பது 2.5 கோடி, கிட்டத்தட்ட 2.5 கோடி வசூல் செய்த கேப்டன் பிரபாகரன் 4 நாள்களிலே 2.5 கோடி வசூல் அடிச்சிருக்குது. கோவையை பார்த்தீங்கன்னா காஸ்மோவில் 11.15, 10:30. அடுத்தது கற்பகம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:43, 2:45, 6:45, 10:30. ப்ராட்வேயில் 3:30. அம்பாள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 10:30, 2:30, 6:30, 10:30 4 ஷோ ரெகுலராக ஓடுகிறது. அடுத்தது KG சினிமாவில் 2. அடுத்தது சினிமாவில் பார்த்தீங்கன்னா 1, 7:30. கோகுலத்தில் பார்த்தீங்கன்னா 6:30, 9. PVRயில் 11.15, இரவு 11.15. SRK பார்த்தீங்கன்னா 12. அடுத்து சங்கீதா 10:40, 2:10, 6:30, 9.15 ஃபுல்லாக 4 ஷோ ஓட்டுறாங்க. அடுத்து PVRயில் 3:40. ஸ்ரீ சக்தியில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் 10:30, 1.15. ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3:10. அடுத்து காவேரியில் 3 மணிக்கு ஓடுதுங்க. கோவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 தேட்டரில் ஓடுது. தேனியில் வெற்றி தேட்டரில் 11.15, 2.15. அடுத்து 6:45, 10.15. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா
தேனியிலே இன்னொரு தேட்டரில் ஓடுது பவளம் தேட்டரில் 3, 10, 2, 6, அடுத்தது 10. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயே ஓடுற ஷோ பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோ ஓடுது. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி தேட்டரில் 11, அடுத்தது 2, 6 ஷோ 7:30, 10. அடுத்து அண்ணன் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10, அடுத்தது 10:25, அடுத்தது கிராம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:20, 2, 6, 6:10 ஓடுதுங்க. பாண்டிச்சேரி திரையரங்கை பொறுத்த வரைக்கும் சண்முகா தேட்டரில் 11:35, அடுத்தது 3, 6, 10, 4 ஷோ. ஒரு ஷோ ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த பாண்டிச்சேரி சண்முக தேட்டரில் பார்த்தீங்கன்னா 4 ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனை தொடர்ந்து பிவிஆர் மஹால்லையும் பார்த்தீங்கன்னா 11 ஷோ ஓடுது, அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கரூரில் பொன்னமுதாவில் பார்த்தீங்கன்னா 11, 2, 6, 10 ஷோ ரெகுலராக ஓடுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அங்கே நிறைய திரையரங்குகள் இருக்கிறது. அங்கே கல்யாணி திரையரங்கில் அம்பையில் பார்த்தீங்கன்னா 11, 2, 6, 10 ஷோ ஓடுது. எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள். புளியங்குடியில் 11, 2, 6, 10. இயற்கை முத்துராம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 6:15, அடுத்து 10:15. கவிதா தேட்டரில் 11, அடுத்து வந்து 10. தென்காசி பிஎஸ் மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 11, அடுத்து 10, 2 ஷோ போட்ட இடத்துல 4 ஷோவாக போட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி பிஎஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 4 ஷோ 11, அடுத்து 2, 6, 10 ஷோ 2 ஷோ தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆனோடனே 4 ஷோ கிட்ட போட்டிருந்தாங்க. ஒரு திரையங்களை பார்த்தீங்கன்னா 5 ஷோவும் ரெகுலராக போட்டுறாங்க. சேலம் ராஜம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 11:7, ரோலக்ஸ் பார்த்தீங்கன்னா 11:30, 3:30, 7:15. அடுத்து ஏஆர் ராஜாவில் பார்த்தீங்கன்னா 11, 2, 6 ஷோ. அதனை தொடர்ந்து 10 ஷோ. பிவிஆரில் பார்த்தீங்கன்னா 11, 6:40. அடுத்தது சுகம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 11. அதனை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் தான் பாபு சினிமாவில் 11, 2, 6, 10. கோயில்பட்டி சத்யபாமையில் 11, 2, 6, 11. இது மாதிரி 4 ஷோ ரெகுலராக ஓடுது. நாகர்கோவில் கார்த்திகேயனில் பார்த்தீங்கன்னா 11, அடுத்தது 2 ஷோ ஓடுது. அதனை தொடர்ந்து அது பக்கத்தில் உள்ள தேட்டரில் பொறுத்த வரைக்குமே 2, அடுத்தது 10 ஷோ. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்கிறது. திரையரங்கில் 1 ஷோ 2 ஷோ ஓட்டின இடத்துல எல்லாமே 4 ஷோ 5 ஷோவும் ஓட்டுறாங்க. கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட 2.5 கோடி கிட்ட வசூல் வந்திருக்குது. ஏம்னா கிட்டத்தட்ட முதல் நாள் வசூலே ஒரு 68 லட்சம் கொடுத்துருச்சு. 2வது நாள் வசூல் என்பது பாக்ஸ் ஆஃபில் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருது. இப்போ 3வது நாள் முடியுது. 3வது நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட 2.25 கோடி வசூலை கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்கு. இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்குமே இலங்கை மக்கள்கள் கேப்டன் பிரபாகரனை அதிகமாக விரும்பி பார்ப்பார்கள். கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனோ வசூலை நம்ம எதிர்பார்த்தது 2 கோடி 3 கோடி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த 1 வாரங்கள் ஓடுனா கேப்டன் பிரபாகரனோட வசூலை கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 8 கோடி கிட்ட வசூல் கொடுக்கும். அந்த அளவுக்கு திரையரங்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அமைஞ்சிருக்கு. எல்லா ஊர்களிலுமே ஷோவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக்கிங் ஷோ ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதான் ஒரு படத்தோட ரிவ்யூ மற்றும் அந்த படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு வசனம் பெண் தாய்மார்களும் சரி மற்ற அந்த காலத்தில் இருக்க எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ்லேருந்து கேப்டன் பிரபாகரனை தரமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை கேப்டனோட படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் தேட்டரில் பார்க்குறாங்க. அப்போ என்ன வரவேற்பு இருந்ததோ அதுபோல் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு. திரையரங்கில் விசில் பறக்குது. ஒவ்வொருவரும் அந்த பாட்டுக்கு 2 பாடல் தான். அந்த பாடலுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கேப்டனோட ஆக்ஷன் சீனுக்கு விசில் பறக்குது. திரையரங்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகியது. பணமழையாக வசூல் மழை கொட்டுகிறது. பொதுவாக எதிரும் புதிருமாக கேப்டன் பிரபாகரன் திரை வந்தோடனே கூலி திரைப்படத்திற்கு மவுசு குறைந்து விட்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அங்கே போகிற ஷோ பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஊர்களிலுமே திரையரங்களை பொறுத்த வரைக்குமே வசூல் தாறுமாறான ஒரு வசூல் கேப்டன் பிரபாகரனுக்கு கொடுத்துருக்கு. அதனால் கூலி திரைப்படத்தை குறைச்சி ஒன்றும் இடப்படலை. இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணி ஒரு தரமான ஒரு திரைப்படத்தை திரையரங்கில் 4K தரத்தில் வெளியிடும் போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் அந்த திரைப்படம் திரும்பியும் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகும் என்பது இதை விட பெரிய ஒரு சந்தோஷம் தானே. எல்லா ஊர்களிலுமே எந்தெந்த திரையரங்கில் எந்தெந்த ஊர்களில் ஓடுகிறது என்று தான் நம்ம குறிப்பாக உங்களுக்கு திரையரங்கு பட்டியலையும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வசூலையும் உங்களுக்கு தினம் கொடுக்குறோம். பொதுவாக இன்னைக்கு ஓடுது நாளைக்கு மற்ற தேட்டரில் ஓடாது. ஷோ கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய திரையரங்கெல்லாம் இருக்கும். தினம் நம்ம கேப்டன் பிரபாகரன் எங்கெங்கே ஓடுகிறதோ உங்களுக்கு திரையரங்கு வரிசை பட்டியல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை ரெகுலராக நம்ம கொடுப்போம். கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் சக்கப்போடு போடுகிறது. கேப்டன் விஜயகாந்த், மன்சூர் அலிகான் மற்றும் ரூபினி, சரத்குமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக திரும்ப ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 முறை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். கேப்டன் பிரபாகரனை எங்கள் தலைவரை நாங்கள்
தேட்டரில் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லி கேப்டன் ரசிகர்னு இல்லை, மற்ற எல்லா ரசிகருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரனை திரையில் போய் பாருங்கள். சூப்பரான ஒரு வசூலை கொடுத்திருக்கு கேப்டன் பிரபாகரன். 4வது நாளாக சக்கப்போடு போட போகிறது. 3ஆம் நாள் வசூல் என்பது 2.5 கோடி வசூல் எடுத்துள்ளது கேப்டன் பிரபாகரன். அடுத்த நாள் சந்திப்பு.